சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 128வது சங்கீதம் எப்பொழுதுமே திருமண வீடுகளில் வாசிக்கப்படுகிறதான இந்த சங்கீதம். இந்த திருமண மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் வாழ்த்துதலாய் கூறப்படுகிற இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்துனா நம்ம ஏற்கனவே அநேக முறைகளில் படிச்சிருக்கோம். கர்த்தருக்கு பயந்து என்பது கர்த்தருக்கு உரிய மரியாதை செலுத்தி என்று பொருள்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்கிறார்களோ அவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும், நம்முடைய தலைமுறை மாத்திரம் இல்லை, நம்முடைய பின் சந்ததியார் 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் இதுதான் அந்த கர்த்தருக்கு பயந்து என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். தேவன் மேலே அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்படும் போது தேவன் நமக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 2வது வசனம் பாருங்க. உன் கைகளின் பிரயாசம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கையின் பிரயாசத்தை என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5:6 வாசிங்க. ஆகாய் 1:5-6. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனுக்கு இப்போ இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வானா? சாப்பிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி எப்படி இருப்பாளாம்? வீட்டோரங்களில் கனிதரக்கூடிய திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவ இயேசு திராட்சை செடி, நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? திராட்சை கொடியாக இருக்கிறோம். கொடி பலன் தரும். அல்லேலூயா. செடியிலேருந்து கொடி என்ன செய்யும்? பலன் தரும். பலன் தருகிற ஒரு நல்ல மனைவியை தேவன் நமக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் தருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பந்தியை சுற்றிலும்னா நம்ம சாப்பிடும்போது பக்கத்தில் அப்படி சுற்றி உட்கார்றது. அதே போல் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒளிவ மரக்கன்றுகள் அப்படிங்கும்போது அது முகக்கலையை உண்டு பண்ணுகிறது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நம்ம பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருப்பாங்க? நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. சில பிள்ளைங்க பெற்றோருக்கு வேதனை தரக்கூடிய பிள்ளைகளாக காணப்படுவாங்க. அப்படி இராதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஒளிவ மரக்கன்றுகளைப் போல நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா,
கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். கர்த்தர் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், நம்மளை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லை, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். நம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, நம்முடைய அடுத்த சந்ததியை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நாம் காணும்படியாய் தேவன் நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் எத்தான் சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கும் உமக்கு பயந்த பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை சாப்பிட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய உலகத்தில் நடக்கிறதான ஈரான் இஸ்ரேல் போரை ஆண்டவரே உமது கரத்தில் கொடுக்குறோம். தேவன் தாமே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சுமூக தீர்வே ஆண்டவரே கண்டடைய தேவன் கிருபை செய்யுங்கப்பா. தேசமெங்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. எங்கள் தேச தலைவர்களை ரட்சிங்க அப்பா. தேசம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. வருகிறவர்கள் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரை விடுதலை பெற்று செல்ல தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் ஜனங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழவும் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.